நமக்கு தெரிகிற இந்த யதார்த்தம் திருமாவளவனுக்கு தெரியாதா? அதனால தான் கதவ மூடிட்டேன்றாரு. இன்னொன்னு விஜய் பத்தி விசாரிச்சிருப்பாரு. ஐய்யய்யோ! பெரிய கப்பிங்க 5 பைசா எடுக்க மாட்டாருன்னு. ஐய்யய்யோ! இவரு வேலைக்கே ஆக மாட்டாருன்ட்டு கதவை மூடிவிட்டேன்றார். அதனால இந்த கட்சி தனித்து விடப்படும். தாவேகா தனித்து விடப்படும். இப்ப ஒரு ஆதவ அர்ஜுன் சொல்ற மாரிலாம் ஆதவ அர்ஜுனுக்கு வந்து அந்த டீம் கூட இருந்திருக்காரு. தேர்தல் ஒர்க்லாம் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி அரசியல் புரிதல்னு ஒண்ணு இருக்குல்ல. என்ன அந்த கட்சி எப்படி போகும்? என்ன மூவ் ஆகும்? என்னென்ன பண்ணலாம்? கலா யதார்த்தத்தை கல யதார்த்தம். அதில வந்து கல யதார்த்தத்தில நம்ம விருப்பம் ஒண்ணு இருக்கும். அதை தாண்டி யதார்த்தம் ஒண்ணு இருக்கும். யதார்த்தத்த தான் ஏத்துக்கணும். நம்ம விருப்பத்த நான் சொன்னேன்ல, அந்த தோழர்கள் 68 சீட்டுன்னு சொன்னாங்க. எனக்கும் ஆசை தான். மக்கள் நல கூட்டணி 68 சீட்டு வந்தா நல்ல விஷயம் தான். ஏன்னா ஒரு மாற்று வருதுல்ல. ஏடிஎம்கே, டிஎம்கேன்றதுல இவங்க வந்துட்டாங்கன்னா, ஓரளவுக்கு பயம் வரும் அவங்களுக்கு. மக்கள் நம்மள நிராகரிக்கிறாங்கன்னு. ஆனா நமக்கு தெரியுது வரமாட்டாங்கன்னு. அப்ப நம்ம என்ன வெளில பேசணும்? வரமாட்டாங்கன்றத நம்ம ஏத்துக்கணும். ஆனா நம்மளும் பழைய சிபிஎம் நம்ம தோழர்கள் ஜெயிக்கட்டுமே! அப்படின்ட்டு 60 சீட் இந்த கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. விஜய் அதிமுகவுடன் போய்விடுவார். விஜயும், எடப்பாடி பழனிசாமியும் சந்தித்தனர். விஜய் என்டிஏ கூட்டணிக்கு போவார்ன்னு. இதெல்லாம் இவங்க விருப்பமா இருக்கும். இல்ல ஒரு நரேட்டிவா இருக்கும்.